ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இருமல் மட்டும் இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ வேலைன்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ துணி துவைச்சி காய போட்டிருக்கேன். அந்த கார் பக்கத்தில் கிடக்கிற துணி. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் அவங்க வீட்டை சுற்றி காட்டுங்கன்றிருந்தாங்க. எங்கள் வீடு ஒரு லைன் வீடு பார்த்தீங்களா. ஒரு லைன் வீட்டில் தான் நான் இருக்கேன். இதுக்கு 4000 ரூபா வாடகை. அதுக்கப்புறம் பாத்ரூம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எங்கே இருக்குது அப்படின்ட்டு. இங்கே தான் வரிசையாக பாத்ரூம். இதுதான் எங்களோட ஹாலுன்னு சொல்லிக்கலாம். ஹாலில் தான் கட்டிலெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இந்த மிஷின் யூஸே பண்ணலைங்க வந்ததுலேருந்து. அதில் கொஞ்சம் துணி காஞ்சிருந்துச்சு. அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பழம். அவங்க அப்பாவுக்கு 1 வருஷம் சாமி கும்பிட்டாவை பற்றியில் இதுதான் அவங்க அப்பா ஃபோட்டோ வச்சுருக்காங்க. கொஞ்சம் வீடு குப்பைக்குழியாக தான் இருக்கும் மக்களே. நான் காலையில் செஞ்ச இதெல்லாமே தீர்ந்துட்டு நீ பிள்ளைகளுக்கு சாயங்காலம் எங்கள் அம்மா வீட்டில் ஏதாவது வாங்கி கொடுக்க வேண்டியதான். இது ஒரு சின்ன ரூம்பு. இந்த ஜன்னல் வழியாக நல்லா இந்த ஜன்னல் வழியாக சூப்பராக காற்று வரும். இப்போ தான் கொஞ்சம் படுத்து எழுந்திரிச்சேன். டயலிஸ் போனோம். வீட்டில் இருந்தால் துணி துவைக்க வேண்டியது, இப்படி விடாமல் வேலையாகவே இருந்த மாதிரி இருக்குது மக்களே. இவ்வளோ துணி துவைக்கிறதுக்குள்ளே உசுரே போயிட்டு நாங்கள் துவைச்சி முடிக்கவும் மழை வந்துட்டு. அதுக்கப்புறம் லைட்டாக காஞ்ச துணி எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுட்டேன். இவ்வளோ தான் எங்கள் வீடு. அதான் இவ்வளோதான். 10ஓட 11 இருக்கேன். எனக்கு ஓகே தான், அவ்வளோதான். இந்த இது போதும் எனக்கு. பெரிய வீடெல்லாம் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாலும் ஏதாவது குறை சொல்லணும்னு குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. போங்க, அப்படி வெறுத்து போச்சு. உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரில. அட்வான்ஸ் கொடுத்துட்டாவ. இன்னொரு வீட்டில் தான் இருக்காமலே 3000 ரூபாயை பிடிங்கி வச்சுட்டாவ. இவங்க கொடுத்துட்டாங்க பார்த்துக்கோங்க. இதுதான் வீடு. அந்த 1 வருஷம் சாமி கும்பிட்டாவை பற்றியெல்லாம் அங்கே இருந்து தான் அந்த பழம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒன்றுமே நான் சாப்பிட்ற பழம் மாதிரி இல்லை பார்த்துக்கோங்க. நம்ம அண்ணாச்சி இருக்குது. அண்ணாச்சி திங்க லேடிஸ் எப்போதுமே பயப்படுவோம். நான் மோஸ்ட்லி பயப்படுவேன். ஏன்னா நம்மளுக்கு பீரியட்ஸில் தான் வினையே இருக்குது. அதனால் அதை திருப்பி மறுபடியும் வாங்கக்கூடாதுன்னு பப்பாளி அண்ணாச்சிலாம் மொத்தத்தில் சத்துள்ள ஐட்டமே ஒழுங்காக சாப்பிட்டது இல்லைங்க. வீடை மாற்றினேன், அதை மாற்றினேன், இதை மாற்றினேன். இவ்வளோ நாள் ஊருக்குன்னு வாரத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு ஒன்றுமே இது பண்ணலை. இனி ஒழுங்காக சாப்பிடணுன்னு இருக்கேன். இப்போ எங்கள் அம்மா வீட்டில் தான் ப்ரோட்டீன் பவுடரை கொண்டு போய் வச்சுருக்கேன். நான் போட்டு குளிக்க மாட்டேங்கிறேன்னு எங்கள் அம்மா. இப்போ சாயங்காலம் இப்போ 4 மணி ஆகிட்டு. இப்போ பசங்களை கூப்பிட போயிருக்காங்க, வந்துடுவாங்க. எங்கள் அம்மா வீட்டில் போய் ப்ரோட்டீன் பவுடர் போட்டு தருவாங்க. அதை போய் குடிச்சிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைகளுக்கு சாயங்காலம் என்ன வேணும்னு கேட்கணும். நான் பேசாமல் ரவை கிண்டி கொடுத்துடலாமான்னா என் பையனை கொன்னே விட்டுருவான். காலையிலே நூடுல்ஸ் கேட்குறான். இன்றைக்கி சனிக்கிழமையா, அதனால் இஷ்டப்பட்ட சாப்பாடு கொண்டு போகலாமா. அதனால் நூடுல்ஸ் செஞ்சுதாங்கன்னு போட்டு அடித்து வெளுத்து அனுப்பி விட்டாச்சு. ஒரே அழுக. 1ஆம் கிளாஸ் போகிறான். அவன் ஃபஸ்ட்டு தடவை ஸ்கூலுக்கு போகும்போது தான் எனக்கு கிட்னி ஃபெயிலியர்னு ஆகிட்டு பார்த்துக்காங்க. அவனை ஸ்கூலில் சேர்க்கும் போதே ஒரே அழுவான். நான் தான் சமாதானப்படுத்தி அனுப்புவேன். அதுக்கப்புறம் அவனை ஸ்கூலில் சேர்த்து 2 மாதத்தில் எனக்கு கிட்னி ஃபெயிலியரு. அதை விட எனக்கு என் உடம்புல இந்த டயாலிஸ்லாம் ஃபஸ்ட்டு ஒத்துக்கவே இல்லை. ரொம்ப ஹாஸ்பிட்டலே இருந்தேன். அப்போல்லாம் என் பையன் வீட்டில் இருப்பான். அவன் பாத்ரூம் போகிறதுக்கும் அடுத்தவங்கக்கிட்ட போக மாட்டான் பார்த்துக்கோங்க. அப்படியே அடக்கியே வச்சுக்கிடுவானே தவிர மோஷன் போனால் போகவே மாட்டான். அப்படிலாம் இருக்கும்போது நம்ம தான் நினைவு தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கோமே. இந்த பிள்ளைகள் படாத பாடுபட்டிருக்கு மக்களை. எங்கள் அம்மா எப்போதுமே சொல்லுவாங்க, பாவம் பிள்ளைகள் தான். ஏன்னா ஏதாவது சொல்லவும் பயமாக இருக்கும். அழுதுகிட்டு அப்படியே 2 இப்படியே உட்காந்துருக்குமா. அதான் ஒழுங்காக தின்னு வாங்கி மறுபடியும் ஆஸ்பத்திரி போயிடாத அப்படின்னு என்னைய சொல்லுவாங்க. நான் ஒரு 90% நம்ம இதாக தான் இருக்கும் அப்படின்னா எப்பயாச்சும் தோணும். அதாவது நம்ம இப்போல்லாம் பார்த்த உடனே கேட்குறாங்க, கையில் என்ன இப்படி இது இருக்குன்ட்டு. அதனால் அப்படி கேட்கும்போது நம்மளுக்கு மறுபடியும் நினைவு வந்துடும், நம்ம ஒரு கிட்னி ஃபெயிலியர் தான் அப்படின்னு.
மற்றபடி ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். என்ன டயாலிஸ் தான் பண்ண முடியல, வாரத்தில் 3 நாள். அதுவும் இந்த வெயிலுக்கு சத்தியமாக போக முடியல. திடீர்னு மழை பெய்யறதுனால அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் பசங்க வந்துட்டாங்க, என் பையன் எப்படி வரான்னு பார்ப்போம். நான் இருக்கேன் பாருங்க. வரும்போதே ஒரு ஹோம்ஒர்க் இல்லை, டியூஷன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு வரான் பார்த்துக்கோங்க. ஹோம்ஒர்க் இல்லைனாலும் டியூஷனில் போய் படிக்கணும். என்ன போங்க, இப்போ ஏறுற பிபி தான் மக்களே எனக்கு ஏறிடும் புசு புசுன்னுட்டு. பிள்ளைகள் படித்து ஐயோ, நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு ஊர் விட்டு ஒரு ஊருக்கு போனோம் பார்த்துக்காங்க. நடக்கிறதே போய் போகிறதுக்கு 2 கிலோமீட்டர், வர்றதுக்கு 2 கிலோமீட்டர் நடக்கும். இந்த பிள்ளைகளை கொண்டு போய் விட்டுட்டு வந்தாலும் படித்து தொலை மாட்டேங்குது. ஒன்றை கொன்னே பிடுவேன். ஏன் இப்படி மண்டை இருக்கு, என்ன பண்ணா நீ? இல்லை இல்லை, நான் வந்து மொத்தமாக சேர்த்து கட்டி விட்டேன். இவா வந்து இப்போ இங்கே கிளிப்பை குத்தி காலையில் இதுவரை ஸ்கூலுக்கு அனுப்பி டீ மாட்டு போகணும்னு சொன்னேன். அது பேண்ட் வாங்கணும், அப்பா பேண்ட். இப்போ ஏறுற பிபி தான் எனக்கு. ஏல பிஸ்கெட் என்னத்துக்கு? நீ கம் எடுத்துக்கிட்டு இருக்கீ இன்னும் ஆட கிறுக்கி நீங்க பாருங்க. வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டு பிள்ளைகளா போப்பே, முதல்ல கை கால் மூஞ்சி கழுவி. சப்பா சரி மக்களே, பாய்.